Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन என்ன அப்படினா மின்தடையாக்கி மட்டும் உள்ள AC சுற்று. மின்தடையாக்கி இங்கிலீஷ்ல வந்து ரெசிஸ்டர் அப்படினு சொல்லுவாங்க. அதனால அந்த மின்தடையாக்கியினுடைய குறியீடு நோட்டேஷன் வந்து என்ன லெட்டர்ல கொடுத்திருப்பாங்க அப்படினா R. ஓகே. So R என்கிறது வந்து மின்தடையாக்கியினுடைய மின்தடையை குறிக்கக்கூடிய நோட்டேஷன். ஓகே. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a resistor அப்படினு சொல்லுவாங்க. சரி. உள்ள ஏசி சுற்று ஏசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஏசிங்கிறது நம்ம வீடுகள்ல வந்து கூலிங்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏசியை நம்ம மீன் பண்ணல அது ஏர் கண்டிஷனர் அதே மாதிரி ஏர் கூலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இந்த ஏசிங்கிறது நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த என்னது பவர் சப்ளை அல்டர்னேட்டிங் கரண்ட் அல்லது அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் சொல்லுவோம் இல்லையா அல்டர் அப்படின்னு என்ன மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது நம்ம வீடுகளை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் சப்ளை பாருங்க எப்பவுமே வந்து எப்படி இருக்காது ஒரே மாதிரி இருக்காது திடீர்னு வந்து அதிகமாகும் சப்ளை அதிகமாகும் திடீர்னு சப்ளை கொஞ்சம் குறையும் சோ ஏற்ற இறக்கத்துல இருக்கும் ஓகே அத மாறு திசை அப்படினு சொல்லுவோம் ஓகே எஸ் சோ அது ஏசி டிசினா நேர் திசை எப்படி இருக்கும் யூனிஃபார்மா ஸ்டெடியா இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா சரி சோ அப்ப டிசி அப்படினா நேர் திசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மின்கலன் அப்படினா அதனுடைய சிம்பல் எப்படி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல இந்த மாதிரி பார்த்திருப்போம் இல்லையா பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இது வந்து டிசி நேர்திசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை தரக்கூடியது சரி இதே இது வந்து ஏசி மாறுதிசை மின்னழுத்தத்தை கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை இல்லையா மின்னழுத்த மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சோ இது பாருங்க இது என்னது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நேர் அரை சுற்று இது எதிர் அரை சுற்று இது x அச்சுக்கு மேல இருக்கு இது x அச்சுக்கு கீழ இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு வேவ் அலை வடிவில இருக்கும் சோ இதுல பிளஸ் மைனஸ் சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா AC அப்படினு சொல்லுவோம் ஓகேவா சரி DC ய பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இடத்துல வந்து ஓம் விதியை பயன்படுத்தி இருப்போம் இல்லையா ஃபார்முலா தெரியும் V கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம் இதே இது வந்து AC சுற்றை பொறுத்த வரைக்கும் AC மின்னழுத்த மூலம் கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டுக்கான சமன்பாடு படிச்சிருப்போம் என்ன ஃபார்முலா V is equal to Vm sin omega t இது நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் V ங்கிறது வந்து இந்த மின்னழுத்த மூலத்தில இருந்து கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாடு அப்படினு சொல்லுவோம் Vm ங்கிறது வந்து பெரும மின்னழுத்தம் V வோல்டேஜ் ஒமேகா t ங்கிறது கோணம் அத தீட்டான்னு சொல்றோம் எப்படினா படிச்சிருப்பீங்க திசைவேகங்கிறது என்னது இடப்பெயர்ச்சி பை காலம் அப்ப கோண திசைவேகங்கிறது கோண இடப்பெயர்ச்சி பை காலம் ஓகே திசைவேகங்கிறது இடப்பெயர்ச்சி பை காலம் கோண திசைவேகங்கிறது கோண இடப்பெயர்ச்சி பை காலம் கோண இடப்பெயர்ச்சி வந்து தீட்டால டினோட் பண்ணுவோம் அப்ப இதுல இருந்து தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி அப்ப ஒமேகா டி ங்கிறது வேற ஒண்ணு இல்ல அதுதான் தீட்டா கோணம் சரியா ஓகே சோ இப்போ நமக்கு இது தேவையில்லை இதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஏசி மின்னழுத்த மூலத்துக்கு கூட எதை மட்டுமே கனெக்ட் பண்றோம் மின்தடையாக்கி ரெசிஸ்டர் மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்றோம் சரியா ஓகே சி பாப்போம் ஃபர்ஸ்ட் இது ஒரு மின்தடையாக்கி அதனுடைய சிம்பல் இப்படிதான் இருக்கும் சோ அதனுடைய மின்தடையை வந்து R ன்னு எடுத்துக்கிறோம் ரெசிஸ்டன்ஸ் ஓகே திருப்பி இதுல என்ன கனெக்ட் பண்றேன் ஒரு ஏசி என்னது மாறு திசை மின்னழுத்த மூலம் கண்டிப்பா இது ஒர்க் பண்ணனும்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் ஒரு மின்கலனை கனெக்ட் பண்ணணும் பவர் சப்ளை கொடுக்கணும் இல்லையா சோ இதுதான் ஏசி இல்லையா மாறு திசை மின்னழுத்த மூலம் இதுலயும் பிளஸ் இருக்கும் அதே மாதிரி மைனஸ் இருக்கும் ஓகே சரி சோ நம்ம கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம் இதா இருக்கு இல்லையா V is equal to Vm sin omega t சரியா அப்ப இது என்னது எந்த ஒரு நேரத்திலையும் கண நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க fraction of secondல நம்ம இந்த சுற்றுக்கு கொடுக்கக்கூடிய என்னது மின்னழுத்தம் சரியா அப்ப இங்க எழுதலாம் கண நேரத்தில் சுற்றுக்கு அளிக்கப்படும் மின்னழுத்தம் அல்லது அளிக்கப்படும் மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாடு என்னது இதான் ஃபார்முலா ரைட் நம்ம வேல்யூ யூஸ் பண்ணல ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போறோம் அப்ப V is equal to Vm sin omega t ஓகே Vm ங்கிறது வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் னு சொல்லுவோம் தமிழ்ல பெரும மின்னழுத்தம் இது வந்து கோணம் தீட்டா போட்டிருந்தேன் V ங்கிறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மாறுதிசை மின்னழுத்தம் சரியா
அப்ப நேர் திசை கிடையாது, DC கிடையாது, நம்ம AC தான் யூஸ் பண்றோம். மாறு திசை மின்னழுத்த மூலம் இது. சரி, இப்ப இந்த மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கும்போது நமக்கே தெரியும் கண்டிப்பா என்ன உருவாகும். ஒரு சுற்றுல வந்து மின்னழுத்த வேறுபாடு உருவாச்சுன்னா கண்டிப்பா அந்த சுற்றுல என்ன உருவாகும், மின்னோட்டம் உருவாகும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு வயர் இருக்கு, அந்த வயர்ல வந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றேன், இது DC வச்சுப்போமே, இல்லனா AC யூஸ் பண்ணிப்போம். பிளஸ் மைனஸ் கொடுத்தேன்னா இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்கோ, என்ன மின்னழுத்தம் இருக்கோ அதே இது இந்த பக்கத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 50 வோல்ட், இந்த இடத்துல இந்த சேம் 50 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா இடையில எந்த வேலையும் நடக்கலன்னு அர்த்தம். அப்ப கொடுத்த 50 வோல்ட் அப்படியே இருக்குன்னா அந்த சுற்றுல என்ன உருவாகல, மின்னோட்டம் உருவாகல. அப்ப ரெண்டு அந்த கடத்தியினுடைய இரண்டு முனைகளுக்கு இடையே எந்த வேறுபாடும் இல்ல, மின்னழுத்தத்துல வேறுபாடு இல்ல. ஒருவேளை இங்க ஒரு எக்ஸாம்பிள் 20 வோல்ட் அப்படிதான் இருக்குன்னா இந்த ரெண்டு கிடையில வந்து எவ்வளவு வேறுபாடு, 30 வோல்ட் வேறுபாடு. இதுதான் மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மின்னழுத்த வேறுபாடு இருந்துச்சுன்னா இந்த வேறுபாடு காரணம் என்ன, அப்ப இதுல 30 வோல்ட் எதுக்கு செலவாயிருக்கு, இந்த சுற்றுல வந்து மின்னோட்டத்தை உருவாக்குறதுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு சுற்றுல மின்னழுத்த வேறுபாடு இருக்கு இல்லையா, 30 வோல்ட் இல்லையா, 50 - 20. அப்போ ஒரு சுற்றுல மின்னழுத்த வேறுபாடு இருந்துச்சுன்னா உருவாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த சுற்றுல என்ன உருவாகும், மின்னோட்டம் உருவாகும். அப்ப நம்ம மின்னழுத்த வேறுபாடை கொடுத்த உடனே இந்த சுற்றுல மின்னோட்டம் உருவாகும், I அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. சோ இந்த மின்னோட்டம் இப்ப இந்த மின்தடையாக்கி வழியா வருது. அப்ப இந்த மின்தடையாக்கினுடைய மின்தடை என்ன பண்ணும், கண்டிப்பா இந்த மின்தடைக்கு குறுக்கே வந்து ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கும். என்ன காரணம் அப்படின்னா மின்தடையினுடைய வேலை என்னது, மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை வந்து தடுக்கிறது தான். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டு ரெசிஸ்ட் த கரண்ட், மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை தடுக்கிறது. அப்ப தடுக்கும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல மின்னழுத்த கசிவு உருவாகும். கசிவாகும் போது அதுக்கு பேர் தான் வோல்டேஜ் டிராப்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன இருக்கும், ஒரு வேறுபாடு கண்டிப்பா உருவாகும் இல்லையா. இங்க இருக்கிற அதே வேல்யூ இங்க இருக்காது. இந்த மின்தடையினுடைய மதிப்பு கூட கூட வேறுபாடும் என்ன ஆயிட்டே இருக்கும், கூடிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு குறுக்கேயும் ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். ஓகே, காரணம் என்ன, இந்த மின்தடை. அப்ப மின்னழுத்த வேறுபாடுக்கு V என்கிற லெட்டர், காரணம் மின்தடை. அப்ப நம்ம கொடுத்த மின்னழுத்தமும் இந்த மின்தடைக்கு குறுக்கே உருவான மின்னழுத்த வேறுபாடும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். கொடுத்தது டிராப் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அப்ப இங்க எழுதிக்கலாம், இது வந்து சமன்பாடு 1, இது கொடுத்தது. அப்ப மின்தடைக்கு குறுக்கே, மின்தடைக்கு R இல்லையா, குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு VR is equal to ஓமின் விதிப்படி என்ன ஃபார்முலா, V equal to IR படிச்சிருப்போம். இங்க R என்கிறது மின்தடை, I என்கிறது மின்னோட்டம், ஸ்மால் I வரும். எங்க மின்னழுத்த வேறுபாடு உருவாகுது, இந்த மின்தடைக்கு குறுக்கே. அப்ப VR மின்னழுத்த வேறுபாடு எதுக்கு குறுக்கே, மின்தடைக்கு குறுக்கே. இப்ப ஃபார்முலா VR equal to IR. இது சமன்பாடு 2. உண்மையில வந்து இங்க இருந்த மின்னழுத்த வேறுபாடும் கொடுத்த மின்னழுத்த வேறுபாடும் மின்தடைக்கு குறுக்கே உருவான மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும், சமமா இருக்கும். கொடுத்தது அப்படியே அங்க டிராப் ஆயிடும் இல்லையா. சோ அப்படியே டைரக்ட் எழுதலாம், these two are equal அப்படின்னு எழுதலாம் இல்லையா. இல்ல எப்படி எழுதலாம், படிச்சிருப்போம் செகண்ட் லெசன்ல. கிர்ச்சாஃப்னுடைய சுற்று விதி என்ன சொல்லியிருக்கோம், ஒரு மூடிய சுற்றில் உள்ள மின்னழுத்த வேறுபாடுகளின் குறியியல் கூட்டுத்தொகை மதிப்பு சுழியாகும், படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு மூடிய சுற்றில் இருக்கக்கூடிய மொத்த மின்னழுத்த வேறுபாடுகளின் குறியியல் கூட்டுத்தொகை மதிப்பு சுழி. சரியா? சோ அப்ப இங்க எழுதலாம், கிர்ச்சாஃப் இல்லையா, கிர்ச்சாஃப் அப்படின்னு சொல்லுவோம். நியூ எடிஷன்ல வந்து கிர்காஃப் அப்படின்னு இருக்கும். ஓகே, கிர்காஃப் அல்லது கிர்ச்சாஃப் சுற்று விதியின்படி, சுற்று விதியின்படி என்ன சொன்னேன், ஒரு மூடிய சுற்றுல இருக்கக்கூடிய மொத்த மின்னழுத்த வேறுபாடுகளின் குறியியல் கூட்டுத்தொகை மதிப்பு 0 இல்லையா, சுழி இல்லையா. சோ அத கண்டிப்பா இங்க எழுதணும். மொத்த மின்னழுத்த வேறுபாடுங்கிறது ஒண்ணு நம்ம கொடுத்தது V, கரெக்டா. இங்க உருவான மின்னழுத்த வேறுபாடு VR, ரெண்டையும் கூட்டுனா மதிப்பு 0. ஆனா குறியியல் கூட்டுத்தொகைன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்போ ஒன்னு இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்கும், ஒன்னு டிகிரீஸ் ஆர்டர். இங்க டிராப் ஆகுது. அப்ப அதனால பிளஸ் ஆஃப் மைனஸ். ஓகேவா, திசை ஒன்னு வந்து அதிகரிக்கும் வகையில இருக்கும், ஃபார்வர்ட்ல இருக்கும். இங்க வந்து டிராப் உருவாகுது, அப்ப அது ரிவர்ஸ் இல்லையா, அதனால மைனஸ். அதான் குறியியல் கூட்டுத்தொகைங்கிறது.
சோ அப்ப இத எப்படி எழுதலாம் V minus VR equal to 0 இதுல இருந்து V is equal to VR இத முதல்ல சொன்னேன் கொடுத்த மின்னழுத்த வேறுபாடும் இங்க உருவான மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும் சமமா இருக்கும் அப்படி எழுதி இருக்கலாம் ஓகே இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் V ஃபார்முலா என்னது Vm sin omega t equal to VR இதா இருக்கு IR சரியா சோ இதுல இருந்து I is equal to R இங்க வந்துரும் Vm by R sin omega t இப்படி எழுதலாமா சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இங்க எழுதுறேன் இங்க நம்ம கிராஃப் போட்டுக்கலாம் சோ Vm by R நமக்கு தெரியும் ஓமின் விதிப்படி ஓம் விதி என்னது V is equal to IR அப்ப I is equal to V by R இருக்கு இல்லையா ஓகே நம்ம இங்க I small I யூஸ் பண்ணியிருப்போம் சோ small I யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் இல்ல சிம்பிளா I ன்னு வெச்சுக்கலாம் ஓகே இந்த விஷயத்துக்கு வருவோம் R னா மின்தடை V னா வந்து மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாடு இங்க Vm ன்னு இருக்கு அப்ப இந்த இடத்துல M போட்டா இங்க என்ன வரும் M வரும் Im அப்ப Vm by R ஓமின் விதிப்படி எப்படி எழுதலாம் Im ன்னு எழுதலாம் அப்ப இங்க அடுத்த ஸ்டெப் I is equal to இது ரெண்டும் எப்படி எழுதலாம் Im sin omega t ஓகே சோ இது சமன்பாடு 3 ஓகேவா சைடுல எழுதிக்கணும் என்ன எழுதிக்கணும் Im என்கிறது ஓமின் விதிப்படி Vm by R கிளியர் இப்ப சமன்பாடு 1 மற்றும் 3 இலிருந்து ஒன்னாவது சமன்பாடு பாருங்க அதாவது கொடுத்த மாறுதிசை மின்னழுத்தம் வந்து V equal to Vm sin omega t அந்த சுற்றுல உருவான மின்னோட்டத்துக்கான சமன்பாடு Im sin omega t பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இங்க மின்னழுத்தம் பெருமமா இருக்கு இங்க மின்னோட்டம் பெருமம் கோணம் பாருங்க இங்கே ஒமேகா t இங்கே ஒமேகா t சில கேसेसல ஒமேகா t plus π/2 அடிஷனலா வந்து கோணம் வரும் ஆனா இங்க கோண வேறுபாடு இல்ல அப்ப ரெண்டும் ஒரே கோணத்துல இருக்கு ஒத்த கட்டத்துல இருக்கு சோ அதனால என்ன பண்றாங்க அப்படினா ரெண்டு வரைபடம் கொடுத்திருப்பாங்க ஒன்னு வந்து அலை வரைபடம் ஒன்னு இருக்கும் இன்னொன்னு வந்து கட்ட வரைபடம் அது கட்ட விளக்கப்படம் ஓகேவா மின்னோட்டத்துக்கும் மின்னழுத்தத்துக்கும் இல்லையா இது மின்னழுத்தம் இது வந்து மின்னோட்டம் ரெண்டு எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு சோ அதனால எப்படி கொடுத்திருப்பாங்க ரெண்டும் ஒரே ஆர்டர்ல இன்கிரீஸ் ஆகுது இப்படி ஓகேவா அதனால மாறுதிசை மின்னழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா 220 வோல்ட் நம்ம யூஸ் பண்ணிருப்போம்னா எத்தனை ஆம்பியர் மின்னோட்டத்துக்கு சமம் 50 ஆம்பியர் மின்னழுத்தம் கூட கூட மின்னோட்டம் கூடிட்டே இருக்கு இல்லையா சோ அப்ப மின்னழுத்தம் V அதே திசையில தான் எதுவும் இருக்கும் அதே ஆர்டர்ல மின்னோட்டமும் இருக்கும் அத I ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா சோ அப்ப V னா இது இல்லையா V க்கு சமன்பாடு என்ன இங்க எழுதிக்கலாம் V equal to Vm sin omega t சரியா மின்னோட்டம் அப்படினா இப்படி எழுதிக்கலாம் என்னது I is equal to Im sin omega t இப்படி எழுதிக்கலாம் ஓகேவா சோ ரெண்டுக்கும் கோணம் வந்து என்னது omega t எந்த வேறுபாடும் இல்ல ஒத்த கட்டத்துல இருக்கு அப்படினா இந்த கட்ட விளக்கப்படத்துல இருந்து இதுக்கு பேரு தான் கட்ட விளக்கப்படம் சோ இதுல இருந்து மின்னோட்டமும் மின்னழுத்தமும் ஒரே கட்டத்துல இருக்கு அப்படினா ஒரே கோணத்துல இருக்கு இதனுடைய பெரும மதிப்பும் சரி சிறும மதிப்பும் சரி ஒரே நேரத்துல நடக்கும் ரெண்டும் ஒரே நேரத்துல பெரும மதிப்பு அடையும் அதே மாதிரி ஒரே நேரத்துல வந்து சிறும மதிப்பை அடையும் ஓகேவா சரி இது கட்ட விளக்கப்படம் சோ இன்னொன்னு வந்து அலை வரைபடம் ஒன்று இருக்கும் சோ இதே மாதிரிதான் அலை வரைபடம் கோணம் ஒமேகா t இது வந்து மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்துக்கானது சரியா சோ பாருங்க இது வந்து மின்னழுத்தம் இந்த மாதிரி இருக்கும் சோ ப்ராப்பரா போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு கோணம் வந்து பாத்தீங்கன்னா என்னது 0 ஸ்டார்டிங் இது நேர் அரை சுற்று அப்படின்னா ஒரு half cycle இல்லையா half cycle எவ்வளவு 180 டிகிரி இல்லையா 180 னா எவ்வளவு இது வந்து ஒரு 2 π அப்படினு சொல்லலாம் அதுல பாதி இது π/2 இது வந்து இன்னொரு π/2 சேர்த்தா என்ன வரும் 3 π/2 இது 2 π அப்ப ரெண்டு half cycle சேர்ந்ததுதான் ஒரு சைக்கிள் ஓகேவா இது வந்து ஏசி அலையினுடைய வடிவம் ஓகே ஏசி அப்படினாலே ரெண்டு அரை சுற்றுக்கும் ஒரு நேர் அரை சுற்று எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது இந்த x y
அது பாசிட்டிவ் ஒய்ல வருது, இது நெகட்டிவ் ஒய்ல வர்றதுனால மைனஸ். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். சோ இது வந்து மின்னழுத்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? மின்னழுத்தம். மின்னோட்டமும் பாருங்க அதே மாதிரிதான். சோ இது வந்து மின்னோட்டம். ஓகே, சோ இது வந்து மின்னோட்டம், இது வந்து மின்னழுத்தம். சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பாருங்க, இந்த மின்னழுத்தத்துக்கான சமன்பாடும் பாருங்க, மின்னோட்டத்துக்கான சமன்பாடும் பாருங்க, எந்த ஒரு கோண வேறுபாடு இல்ல, ஒரே மாதிரி இருக்கு. இங்க பிளஸ் 0 டிகிரினா இங்கேயும் பிளஸ் 0 தான். சில கேசஸ்ல பிளஸ் π/2 அப்படின்னு எல்லாம் இருக்கும், பட் இந்த கேசஸ்ல கிடையாது. மின்தடை மட்டும் இருக்கக்கூடிய சுற்றுல அப்ப பாருங்க, சிறும மதிப்பு நம்ம பாத்தீங்கன்னாலும் மின்னழுத்தம் அப்புறம் இது என்னது மின்னோட்டம் ரெண்டும் ஒரே இடத்துல சிறுமமா இருக்கு. π/2ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பெரும மதிப்படையுது. இந்த இடத்துல பெருமம், ரெண்டுமே பெருமம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம படிச்சிருப்போம் 220 வோல்ட் ஏசி மின்னழுத்தங்கிறது வந்து 50 ஆம்பியர் மின்னோட்டத்துக்கு சமம். சோ அந்த வேல்யூ டிஃபரன்ஸ்னால தான் இந்த கிராஃப் இப்படி காமிச்சிருக்கோம் ஹைட். மத்தபடி ரெண்டுமே பெரும மதிப்படையும். இத மேக்ஸிமம் 220 வோல்ட்ல 50. ஓகேவா? எப்ப சிறுமம் 2π இதுல வந்து சிறுமம். சரியா? இந்த சமன்பாடு இருக்கு பாருங்க, இங்கேயும் sin ωt, இங்கேயும் sin ωt. வேணா செக் பண்ணிக்கலாம். V is equal to Vm sin ωt. பெருமம், பெருமம் அளவு π/2, sin π/2, ωt க்கு π/2 போட்டா என்ன வரும்? sin 90 வேல்யூ 1. அப்ப ஈக்குவல் டு Vm அப்படின்னு கிடைக்கும். மின்னழுத்தம் பெருமம். இதே இது மின்னோட்டத்துக்கு I is equal to Im sin ωt இல்லையா? மின்னோட்டமும் அதே கோணத்துல தான் பெருமம். அப்படின்னா π/2, π/2 என்னது 90 இல்லையா? சோ அப்ப sin π/2 போட்டா sin π/2 வேல்யூ 1, 1 into Im அப்படின்னா மின்னழுத்தமும் மின்னோட்டமும் ஒரே கட்டத்துல வந்து பெரும மதிப்பை அடையுது. அதே மாதிரி 0 போடுங்க, sin 0 மதிப்பு 0, மொத்தமும் 0. இங்கே 0 போடுங்க, மொத்தமும் 0. அப்ப 0ல வந்து மதிப்பு சுழி, திருப்பி 2π ல சுழி, இங்க வந்து பெருமம் ஆனா எதிர் திசையில. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா மின்னழுத்தமும் மின்னோட்டமும் மின்தடையாக்கி மட்டுமே உள்ள ஏசி சுற்றுவை பொறுத்த வரைக்கும் ஒத்த கட்டத்துல இருக்கும். இதனுடைய பெரும மதிப்பும் சரி சிறும மதிப்பும் சரி ஒரே ஆர்டர்ல தான் இருக்கும், ஒரே கோணத்துல தான் இல்லையா? ஒரே நேரத்துல பெரும மதிப்பு அடையும், ஒரே நேரத்துல சிறும மதிப்பு அடையும். ஓகே, சோ இது முக்கியமான ஒண்ணு. சோ இந்த அலை வரைபடம், சோ இதுவும் முக்கியம். சோ இது ரெண்டு டயகிராம் போடுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் டயகிராம். அப்புறம் இந்த டாபிக்ஸ் வந்து அழகா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.